2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லுகிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனுஷனுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டால் இந்த பயம். சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதன் பாவத்தில் விழுகிற வரைக்கும் அவன் பயமில்லாத ஒரு மனிதனாக அந்த உலகத்தில் இருந்தான். எப்படி இருந்திருப்பான் என்று நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவை போல இருந்திருப்பான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தவர்களில் பயமே இல்லாத ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பயமில்லாத மனிதன். அப்படித்தான் தேவன் ஆதாமை உண்டாக்கி இருந்தார். பயம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மனிதனை கர்த்தர் உண்டாக்கி இருந்தார். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் பாவம் செய்து விழுந்து போனானோ அன்று முதல் தொடங்கி பயம் அவனுடைய ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிட்டது. பாவத்தினுடைய விளைவு அவனுக்குள்ள பயத்தை கொண்டு வந்தது. தன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்காகவும் பயப்படுகிறவனாக மனுஷன் மாறிவிட்டான். இந்த பயமுள்ள மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவன் பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி அவனை தன்னை போல ஒரு பயப்படாத மனிதனாக அவனை உருவாக்குகிறார். இந்த பயம் அப்படின்னா என்ன? கோழைத்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கோழைத்தனமான ஆவியை நமக்கு தராமல், கோழைத்தனம் தான் பயமாக இருக்குது. கோழைத்தனம் என்றால் என்ன? பிரச்சனை வந்து விடுமோ என்கிறதான பயம். பிரச்சனை இன்னும் வரல, பிரச்சனைக்கான முகாந்தரமே இல்லை, பிரச்சனை வருவதற்கான அறிகுறி கூட தெரியல, அட்வான்ஸாகவே பயப்படுறான் மனுஷன். தான் நீதிமொழிகள் வாசிக்கிறோமே, ஒருவரும் தொடராமல் இருந்தும் துன்மார்க்கர் ஓடுறாங்களாம். யாருமே விரட்டவே இல்லை, யாரும் அவர்களை துரத்தவே இல்லை. ஆனாலும் ஒரு வகையான பயம். பிரச்சனை வந்து விடுமோ என்கிறதான பயம். பிரச்சனை வருவதற்கு முன்னரே பயம். பிற்பாடு என்ன? பிரச்சனை வந்து விட்டால் அதை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து கொள்ளு பயம், கோழைத்தனம். வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை தேவன் நமக்கு தரவில்லையா? தேவன் நமக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் மூலமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கே வித்தியாசமான அனுபவங்கள் ஜனங்களுக்கு உண்டு. அவர்கள் குதித்தார்கள், பரவசம் அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், சத்தமிட்டார்கள், அந்நிய பாஷைகளை பேசினாங்க. அந்த நாள் வரைக்கும் பயந்து கொண்டிருந்ததான பேதுரு தைரியமாக எழுந்து பிரசங்கம் செய்கிறார். ஒளிந்து கொண்டதான பேதுரு, ஒரு பெண்ணை கண்டு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததான பேதுரு, அவ்வளோ கோழையான ஒரு பேதுரு பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே எப்படி பேசுகிறார்? நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று அதிகாரத்துடனே பேசுகிறதை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த தைரியம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அவர் பிறப்பில் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளலையே. தன்னுடைய நேசரை, தன்னுடைய நண்பரை, தன் இரட்சகரையே தெரியாது என்று மறுதலித்ததான ஒரு கோழையான ஒரு மனிதன். அவருக்குள்ளே இப்படிப்பட்ட தைரியம் எப்படி வந்தது? இது அவராக வளர்த்து கொண்ட ஒரு பண்பு அல்ல, தேவன் அவர் கொடுத்த ஒரு இலவசமான ஈவாக இருந்தது. அந்த இலவசமான ஈவாகி அந்த ஆவியை தேவன் அவருக்கு தந்தார். அந்த ஆவியின் மூலமாக அவர் அப்படி ஆக்கப்பட்டார். இந்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா, நமக்குள் இருக்கிற பயத்தை நீக்குகிற ஆவியானவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். காலேபை பற்றி போன வாரத்தில் சொன்னேன். காலேப் வேறு ஆவி உடையவனாக இருந்தபடியினால். இப்போ 10 பேர் வேறு மாதிரியாக பேசுகிறாங்க, காலேப் வேறு மாதிரியாக பேசுகிறான். இவர்களும் அவர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான்.
ஆனால் வித்தியாசம் அதில் இல்லை, வித்தியாசம் ஆவியில் இருந்தது. அவர்கள் ஆவி பயமுள்ள ஆவியாக இருந்தது, இவன் ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருந்தது. அந்த ஆவியை அவன் பெற்றிருந்தான். தேவனை பார்க்குறாங்க. எகிப்தில் செய்ததான அந்த வல்ல செயல்களில், அவர் செங்கடலை பிரித்ததான அந்த செயலில், அவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த அந்த செயலில், இப்போ எல்லாவற்றிலும் தெய்வத்தினுடைய அந்த அளவற்ற அந்த அன்பையும் கிருபையும் வல்லமையும் பார்த்து பார்த்து விசுவாசம் உள்ள ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே உண்டாச்சு. அதனால தான் அவங்க வேறு ஆவி உள்ளவங்களாக இருந்தாங்க. கர்த்தர் கொடுக்கறது முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். அப்படிப்பட்டதான பார்வை நம்முடைய பயங்களை நீக்கி நம்மை வெளியே கொண்டு வருகிறது. ஒருவேளை உங்களுக்குள்ள பயம் இருக்கலாம், அதை போக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்கன்னு அவர் பரியாசம் பண்ணுகிறதான தேவன் அல்ல. பயப்படுவர்களை கோழை என்று பரிகசிக்கிற தேவன் அல்ல, கோழைகளை பலவான்களாக மாற்றுகிறதான தேவன் நம்முடைய தேவன். ஆனால் பயந்தவங்க தான் அவருக்கு வேணும். அந்த நெகட்டிவான பயத்தை பாசிட்டிவாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த முழு பயத்தையும் அவர் மேல் வைக்கும்படியாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மரியாதை கொடுக்கும்படியாக செய்கிறவர். பயத்தை நீக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். மோசையை போல தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று உபாகமம் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். முகமுகமாக பார்த்த இந்த மோசையை போல வேறு ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பினதே இல்லையா. மோசையினுடைய சரீரம் இதுவரைக்கும் கிடைக்கல. தேவன் மோசையை அடக்கம் செய்தார் என்று மேலே வாசிக்கிறோம். ஏன் செஞ்சார் அதை ஆண்டவர்? மோசே கடவுளோட பேசி பேசி அவரை பார்த்து 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 அவர் தேவனை போலவே ஆயிடுச்சு அவருடைய முகம். அப்படியே இன்னும் சொல்ல போனால் ஜனங்கள் தேவனை பார்த்தது மோசையை தான் பார்க்குறாங்க. மோசே தேவனுக்கு வாயாக இருந்து தேவனை குறித்ததான தேவனை பற்றின உபதேசங்களை அவர்களுக்கு போதிக்கிறார். இப்போ ஜனங்களுக்கு தேவனை நேரடியாக தெரியாது, மோசையை தான் தெரியும். மோசையை சொல்வதெல்லாம் யார் சொல்வது? தேவன் சொல்வது. மோசேயும் கூட அதிலே உண்மையுள்ளவராக இருந்தார். மோசே எப்படிப்பட்டவர்? தேவன் சொன்னதை அப்படியே பிசகாமல் சொல்லுகிறவர், கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுகிறவர். அப்படிப்பட்ட வாய்கள் தேவனுக்கு தேவைப்படுகின்றன. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது தான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. அவன் தான் தீர்க்கதரிசி. மிகைப்படுத்தவும் வேண்டாம், அதை குறைக்கவும் வேண்டாம். என்ன சொன்னாரோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவங்கள் மோசையை சொன்ன அப்படி ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுக்கு தேவனை தெரியும். அது யாரை தெரியும்? மோசேவை தெரியும். மோசே பிரசங்கிக்கிற தேவன் அவர்களுக்கு தெரியும். அப்போது மோசேயை அவர்கள் அவ்வளோ மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருந்ததுனால, ஒருவேளை மோசே இயல்பாக அவர்கள் கூடாரங்களிலே மரித்திருப்பாரானால் இன்றைக்கு மோசேவுடைய டெட் பாடி ஒரு பெரிய புனித ஸ்தலமாக மாறி இருக்கும். எனவே கடவுள் பார்க்குறாரு, மோசே அவரே அடக்கம் செய்கிறார். அதுவும் நன்மைக்காக, ஜனங்கள் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக, தன் ஜனங்கள் எந்த மனிதனை அல்ல தன்னையே சார்ந்து கொள்ளும்படியாக அப்படி செய்தார் ஆண்டவர். மோசோட ஆரம்பம் எப்படி இருந்தது? மோசையும் கூட பாருங்கள், மோசே ரொம்ப ஒரு பெரிய தைரியசாலிலாம் கிடையாது. ஒரு முறை பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்போது எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் பிரச்சனை வந்தபோது என்னை தப்புவித்து எகிப்தியனை வெட்டி போட்டுட்டான். இன்னொரு முறை 2 இஸ்ரவேலனுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விளக்க போன உடனே அவங்களே போட்டு கொடுக்குறான் பார்வோனுக்கிட்ட. நீ எகிப்தியனை கொன்றதை போல எங்களும் கொல்ல பார்க்குறாயா? எகிப்தியனை வெட்டும்போது பெரிய சூரனை போல கொன்றவன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கேருந்து ஓடனவன் தான். வனாந்திரத்துக்கு எங்கேயோ போயாச்சு, ஊரை விட்டு ஓடியாச்சு ஆள். அப்படிப்பட்ட கோழையான மனிதனை தேவன் தேடி வருகிறார். தேவனுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? இந்த கோழை ஆண்டவருக்கு வேணுமா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கு பலசாலிகள் தேவையில்லைங்க. அவன் சொல்லுவான், என் கை சாதித்தது என்று. உங்களை மாதிரி பலவீனமானவங்க தான் அவருக்கு தேவை. பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பாத்திரமாக மோசையை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். மோசையினிடத்தில் தேவன் வருகிறார் என்று யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உச்செடியின் நடுவில் அந்த தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். மோசைக்கு தேவனை பற்றி தெரியாது, தேவனை எல்லாம் மறந்தாச்சு. அதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவன் லட்சியம் என்ன? தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு மேய்ப்பனாக அந்த காட்டிலும் வனாந்தரத்திலும் அலைந்து கொண்டு இருக்கின்றான்.
கர்த்தர் அவனை குறித்து ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும்படியாக, 24 லட்சம் பேர் உள்ள சபைக்கு தலைவனாக இருக்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும். தேவன் தேடி வருகிறார். அவனை வந்து தன்னை குறித்து பேசுகிறார், தன் நோக்கங்களை பேசுகிறார். நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன். நான் பலத்த செய்கைகளை உங்களுக்காக செய்ய போகிறேன், அற்புதங்களை செய்ய போகிறேன். உங்களுக்காக ஒரு தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நான் உன்னை தலைவனாக ஏற்படுத்தி உன்னை அழைக்கிறேன், வா என்று கூப்பிடுகிறதான வேளையில் மோசே சொல்கிறான். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இப்பொழுது மோசே தேவனை நோக்கி, கர்த்தர் கூப்பிடுறாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று. அவன் நினைக்கிறான் கடவுள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டார் போல அப்படின்னு. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிருவேன், என்ன போய் நீங்கள் கூப்பிடுறீங்க? சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு இஸ்ரவேல் அடிமை கூட்டத்தையும் ஒருத்தனை கூட வெளியே கூட்டு போக விட மாட்டான். அந்த காலங்கள் அடிமைகளை வாங்கிட்டாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அது சிறந்த அடிமைகள், பலமுள்ள அடிமைகள், ஞானமுள்ள அடிமைகள், வேலைகளை பலமாக செய்கிறதான அடிமைகள். இந்த அடிமைகளை யார் விடுவாங்க? கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போவேனி. இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன். ஆனால் இவனை எங்கே அனுப்ப போகிறாராம்? ஒரு ராஜாவிடத்தில். இதை கேட்ட உடனே மோசேக்கு பயம் வந்துருச்சு. அப்படியே இல்லை ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். மறுபடியும் ஆண்டவர் பேசி சில விஷயங்களை செய்து அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக தேவன் பேசுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். தன் திட்டத்தை நோக்கத்தை சொல்லும்படியாக சொல்லுகிறார். இன்னும் போகவே இல்லை, அவர்களை பார்த்து பேசவே இல்லை, அவர்களை சந்திக்கவே இல்லை. சந்திக்கிறதுக்கு முன்னாலே சொல்கிறான், அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே, நான் சொன்னால் நடக்காது, என் ஜெபங்கள் கேட்கப்படாது. அதை செஞ்சால் தானே தெரியும். ஒரு காரியத்தில் இறங்காமல் ஒன்றுமே செய்யாமல் அவர்களை சந்திக்கவே இல்லாமல் சொல்லுகிறான், அவர்கள் என்னை நம்பார்கள். இப்போ பிரச்சனை எங்க? மனது அப்படி இருக்கு. ஏன்னா இவனை பற்றி யாருக்கு தெரியும்? அவன் ஒரு என்ன பண்ணியிருக்கிறான், அவனை பற்றி அவர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். தன் சூழ்நிலையை பார்க்குறான், தான் யாருன்றதை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், நான் சொன்னாலாம் கேட்கட்டாங்க ஆண்டவரே, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஏன் வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் மாட்டாங்க. சாதாரணமான ஜனங்கள் அவங்க, உலகத்திலே அவங்கள போல ஜனங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தேவனுக்கே கோபத்தை உண்டாக்குகிறதான ஜனங்கள், தேவனை தெரிந்து வேண்டுமென்றே கோபப்படுத்துகிறதான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவனுக்கு தெரியும். அதான் சொல்கிறான், ஆண்டவரே அவங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் பேசி சில அற்புதங்களை செய்து அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கும்படியாக முயற்சி செய்கிறார். இதெல்லாம் பேசும்போது கர்த்தர் பின்வாங்கி கொள்ளலைங்க. இவன் பேக்கில் போகலான்னு பார்க்குறான், ஆனால் தேவன் இன்னும் முன்னாலே வருகிறார். நம் தேவன் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அந்த இரக்கம், அந்த கிருபை தான் இம்மட்டும் நம்மை தாங்கி இருக்கிறது. நம்ம எத்தனை முறை இப்படிலாம் பேசியிருக்கிறோம். தேவன் நம்மளை கைவிடவில்லை இதுவரைக்கும். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். தேவன் பிளானை மாற்றி இருக்கலாம், மோசையை தூக்கி போட்டு வேற ஆளை பார்த்துருக்கலாம். ஆனால் தேவனுக்கு மோசே தான் வேணும், தேவனுக்கு நீங்கள் தான் வேண்டும். உங்களுக்காக வேலை செய்கிறார். விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணலாம், உண்டாக்கலாம், அந்த வேலையிலே தேவன் இறங்குகிறார். உங்கள் அவிசுவாசத்தை கண்டு தேவன் விலகி போகிறவர் அல்ல, அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும்படியான முயற்சியிலே இறங்குகிறார் தேவன். நீங்கள் தானங்க அவருக்கு முக்கியம். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை சிறந்து விளங்க பண்ணுவது அவருடைய சித்தமாக இருக்கிறபடினால அவர் இன்னும் நெருங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதான தேவன். இந்த அற்புதங்களை செய்து அவனுக்கு விசுவாசத்தை துளிர்க்கும்படியாக செய்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு விசுவாசம் வருது. முதல்ல எம்மாத்திரம்னு சொன்னால் அது என்ன செய்யுது, கொஞ்சம் போயிடுச்சு. ஜனங்க நம்ப மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க மேலே பழி சுமத்தினால அதுவும் போயிடுச்சு.
அடுத்த ஒரு பாயிண்ட்டை போடுறான். என்ன சொல்கிறான்? சரிதான் ஆண்டவரே, அவங்க என் பேச்சை கேட்பாங்க, ஆனால் எனக்கு பேச தெரியாதே. கேட்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் எனக்கு பேச வராத. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். வாக்கு வல்லவன்னா சாதுரியமாக பேச தெரியாது எனக்கு மேடை பேச்செல்லாம் பேச தெரியாது. இந்த வாக்கு வல்லவங்க, சாதுரியமாக பேசுகிறவங்க, அடுக்கு மொழியில் பேசுகிறவங்க, மொழி நடையில் பேசுகிறவங்க, அப்படிப்பட்டவங்களாம் தேவனுக்கு தேவையில்லை. வாக்கு வல்லவனான் அல்ல, நான் சாமர்த்தியமாக பேசக்கூடியதான திறன் படைத்தவன் அல்ல, நான் திக்குவாயும். நான் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன்னா அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆண்டவரே. ஸ்டார்டிங்கே ட்ரபிள் ஆயிரும் எனக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நாக்கு எனக்கு இருக்கு ஆண்டவரே. கீழே சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? அவன் சொல்கிறான், என் நாக்கில் பிரச்சனை, அதை உண்டாக்குனதே நான் தானேப்பா, நீ ஏன் கவலைப்படுற? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? எனக்கு தெரியாதா நீ யாருன்னு? உன் நாக்கில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாதா? உன் திக்குவா எனக்கு தெரியாதா? நீ உன்னுடைய மந்த நாவு எனக்கு தெரியாதா? நீ போ, நான் உன் வாயோட இருப்பேன். எங்க இருக்கிறாராம் தேவன்? வாயில திறமையை வைக்கலங்க, வாயில வாக்கு வல்லமையை வைக்கல, சாமர்த்தியத்தை வைக்கல, அவரை வைக்கிறார் ஆண்டவர். நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன், வல்ல தேவன். அப்படியே பயிற்சி கொடுக்குறார் பார்த்தீங்களா? அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் அவனுக்கு உதவி செய்கிறார் நம்முடைய தேவன். அதனால் யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவையானவர்கள். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் கனம் பண்ண உயர்த்த அவரால் முடியும், எவருடைய பயத்தையும் நீக்க அவரால் முடியும். கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் உண்டாகிட்டு தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயமும் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கே என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரை ஆகிலும் அனுப்புவாங்க. இவனை என்னதான் பண்ணுறதுன்னு நினச்சிருக்கலாம் ஆண்டவர். என் பையனை கடைக்கு அனுப்பும்போது அப்படி தான் நடக்கும் சில வேலைகள்லாம். நம்மளே போயிட்டு வந்துடுவோம் அது வரைக்கும். அதுக்குள்ளே அவனை எழுப்பி, அவனை பல்லு துலக்க வச்சு, அவனை குளிப்பாட்டி, ட்ரெஸ்ஸை மாற்றி, தலை சீவிட்டு போகிறதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன் கடைக்கு. நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இவன் சொல்கிறான், நீர் சித்தமாக இருக்கிற வேற ஆகலாம். அட, என் சித்தமே நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன சித்தமாக இருக்கிற வேற யாராகிலும் அனுப்பும், சப்போர்ட்டுக்கு எதனா செய்வோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவனுடைய சகோதரனை அவனுக்கு ஒரு உதவியாளனாக நியமிக்கிறார். எவ்வளோ பலவீனம் நமக்கு இருக்குது, எவ்வளவோ பயப்படுறோம், ஆனால் தேவனும் உதவி செய்கிறார் பாருங்கள். இந்த சகோதரனை அவனுக்கு உதவியாக ஏற்படுத்தி அவனுக்கு தைரியத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்குறார். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ சொல்கிறார், நீ பார்வோன்கிட்ட போய் பேசு என்று சொல்லுகிறார். உடனே மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எப்படி எனக்கு, என் சொந்த ஜனங்களை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அவன் எப்படி நான் சொல்கிறத கேட்பான்? நியாயமான கேள்வி தான் இதுவும். பார்வோனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, நான் போய் சொன்னேன்னா அவன் எப்படி என்னுடைய வார்த்தைகளை கேட்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொன்னான். ஒரு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கான சப்போர்ட்டுக்கான ஆட்கள் அவற்றை எல்லாரையும் எழுப்பி அவனுக்கு உதவி செய்து அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஒவ்வொரு முறை இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதும், அதனுடைய பலவீனங்களை சொல்லும் போதும், அறிக்கையிடும் போதும், கர்த்தர் அவனோடு கூட பேசும்போதும் அவன் விசுவாசம் வர்த்திக்கிறது. தேவன் பேச பேச உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்கும். விசுவாசம் சும்மா உண்டாகாது, விசுவாசம் கேள்வியினால் வரும். எந்த கேள்வியினால்? தேவன் பேசுவதை கேள்விப்படுவதனால் உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. உங்களோடு தேவன் பேசி பேசி என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கி உங்களுக்குள்ளே ஒரு இமேஜை தேவன் கொண்டு வருகிறார். அப்படியே நீ சாதாரணமான ஆள் அல்ல என்கிறதான இமேஜை உங்களுக்குள்ள தேவன் கொண்டு வருகிறார்.
இந்த இமேஜ் வந்தவனே மோசேயினுடைய மனநிலை மாறுகிறது. அவன் வேறு ஒரு ஆவியை பெற்றவனாக அவன் இருக்கின்றான். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்த மோசையை பார்க்கவே முடியாது. நீங்கள் வேதத்தில் பயந்த மோசையை பார்க்க முடியாது. ஜனங்களை கூட்டிக் கொண்டு எகிப்தில் இருந்து வெளியே வருகிறான். பார்வோன் இடத்துல சென்று அதிகாரத்தோட பேசுகிறான். இந்த அதிகாரம் அவனுக்கு, அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவனுக்கு எப்படி கிடைத்தது? அந்த ஆவி அவனுக்குள்ளே எப்படி வந்தது? செங்கடல் அண்டையிலே ஜனங்கள் செல்கிறார்கள். ஜனங்களை கூட்டுக்கிட்டு வரான் பாருங்க. போகிறதான வழியிலே செங்கடல் இருக்குன்னு அங்கே பிளானே சொல்லலை ஆண்டவர். சொன்னாரா எகிப்தில்? ஜனங்களுக்கும் தெரிஞ்சா வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஜனங்களையும் கூட்டி கொண்டு வருகிறான். தான் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வந்திருந்தாலே போயிருக்க முடியாது. உன்னை நம்பி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? எல்லாரும் வந்துட்டாங்க. நம்பிக்கைக்குரியவனாக மாறி இருக்கிறான். ஜனங்களுக்கு மோசையை தான் தெரியும், யாரை தெரியாது? தேவனை பார்த்ததே இல்லை. மோசே சொன்ன தேவனை நம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் தலைவனாக இருந்து ஒரு திரளான ஜனக்கூட்டத்தோடு கூட, லட்சக்கணக்கான ஜனக்கூட்டத்தோடு கூட வருகிறான். பார்த்தால் அங்கே செங்கடல் இருக்கிறது. மோசே பயப்படவே இல்லை. செங்கடலை பார்த்து மோசே பயந்தானா? ஜனங்க தான் பயந்தாங்க. ஆனால் மோசே என்ன செய்யல? பயப்படலை. தெரியும் கர்த்தர் ஏதாகலும் இங்கே செய்வார். கர்த்தரிடத்தில் செல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது, கடலை பிரித்து விடு. இவ்வளோ பெரிய விஷயம். இயல்பில் அப்படி இல்லை. எப்படி மாறினா? அவரை கண்டதினால், அவரை பெற்றுக்கொண்டதினால் அப்படி ஆக்கப்பட்டான் மோசே. பயந்த மோசையை பார்க்கவும் முடியாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போன உடனே செங்கடல் இருக்குது. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களை இந்த கடற்கரை ஓரத்தில் கொல்வதற்காக எங்களை கூட்டி கொண்டு வந்தாய். பின்னால் பார்த்தால் அது பார்வோனின் சேனைகள் துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. முன்னாலே அலைகள் வீசுகிற கொந்தளிக்கிறதான கடல் முன்னாலே இருக்கிறது. இன்றைக்கு செத்து மடிந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் புலம்பிக் கொண்டு இருந்ததான அந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்கிறார், கடலை பிரித்து விடு. மோசே கோலை வாங்கி கொண்டு நிற்கிறான். அங்கே கடல் பிளக்கிறது. அப்படியே மோசையினுடைய கோல்கள் அவன் நீட்டின உடனேயே கடல் இரண்டாக பிளந்து ஜனங்களுக்கு வழியை விட்டது. தேவ ஜனங்கள் அங்கே வரும்போது கடல் பிளந்து அங்கே வழி திறக்கிறது. மோசைக்கு விசுவாசம் உண்டாயிருச்சு. கர்த்தர் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். எதிலும் பாதை உண்டா கவரால முடியும். கடலாக இருந்தான, மலையாக இருந்தான, வனாந்தரமாக இருந்தாலும் என்ன, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எதையும் சாதிக்க முடியும் நம்மால. மோசேயை போல ஒரு ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. கிறிஸ்தவர்களாக இருப்பதனுடைய மேன்மை என்னவென்று கேட்டால், தெளிவாக இருக்கிறவங்க. கிறிஸ்தவங்க யாரு? கிறிஸ்தவங்க கூமுட்டைங்க கிடையாதுங்க. மதியினர்கள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது, மதியின கூட்டம் கிடையாது. தெளிவான மக்கள், தெளிவில் வாழுகிறவர்கள். நாம சொன்னா மட்டும் போதாது, மற்றவங்க பார்க்கணும் நம்ம கிட்ட. அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவர்களை ஜனங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ மக்களை இந்த உலகம் பார்க்கும்போது வெளிச்சம் பெற்ற மக்களாக அவர்களை பார்க்க வேண்டும். தெளிவுள்ள மக்களாக அவர்களை பார்க்க வேண்டும். பயமறியாத மக்களாக அவர்களை பார்க்க வேண்டும். எது சம்பவித்தாலும் சிங்கத்தை போல் தைரியமாக நிற்கிற மனநிலையை பார்க்க வேண்டும். ஒருவரும் தொடராமல் இருந்து துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தைரியத்தை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பெற்றிருக்கிறோம். பயங்கள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. உங்களுக்குள்ள கொஞ்சம் நெஞ்ச பயத்தையும் கர்த்தர் நீக்குகிறார் இந்த கால வேளையில். யாரும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. பயப்படுற உங்களை பார்த்து சொல்றாரு. பயம் இருக்கு. பயப்படுறவங்களை பார்த்துட்டு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கல. பயப்படாதீங்க, நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். பயம் இல்லாமல் இருக்க என்ன ஆண்டவரை நான் செய்யணும்? நான் கூட இருக்கிறேன்ல, பயம் போயிடும். பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதான இந்த ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எவ்வளோ தைரியம் ஆண்டவருக்கு நம்மளை பற்றி. இது நம்ம சொல்கிற வசனம், நம்மை பற்றி தேவன் சொல்ற. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாருன்னு பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமா.
கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? உங்களுக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க. பயம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீக்கிடுவார் ஆண்டவர். உங்களுக்கு உதவி செய்து பயங்களை நீக்கி மோசையை போல உங்களை தேவன் ஒரு சிறந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால், உங்கள் மனைவிக்குள் இருக்குமானால், உங்கள் புருஷனுக்குள் இருக்குமானால், உங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்குமானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இன்றைக்கு மனிதனுடைய முக்கியமான தேவை அந்த ஆவியாக இருக்கிறது. இதாவே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்தமான காலையில் நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து மகிழ்ச்சியோடு எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து உயர்த்த உதவி செய்ததற்காக நன்றி. நீர் பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் பயங்களை எல்லாவற்றையும் நீக்குகிறவர். நீர் எங்களை துணிவுள்ள மக்களாக, தைரியம் உள்ள மக்களாக மாற்றக்கூடியதான ஆவி எங்களுக்கு வைத்திருக்கிறபடியாலுமே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இம்மட்டுமாக செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இனியும் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தாவே தொடர்ந்து எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கிருபையிலே பெருக பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே.